இந்த 21 தொகுதிகளில் பிரதான கட்சிகளின் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இது சிறிய கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் ஒரு எதிர்பாராத சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகளில் இந்த சின்னங்களின் மறைவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அரசியல் வெற்றிடத்தை தான் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டு வருகின்றதாம் தாவேகாவும் சீமானின் கட்சியும். இந்த இரண்டு சக்திகளும் மும்முரமாக களத்தில் வெற்றிக்காக திட்டமிட்டு வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நடிகர் விஜயின் பிம்பம் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவை அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பாரம்பரிய அரசியலில் சலிப்படைந்தவர்கள் டிவிகேவை ஒரு மாற்றாக கருத வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த 10 வருட காலமாகவே தனித்து நின்று தங்களின் வாக்கு வங்கியை நிலைநிறுத்தியுள்ளது. மாற்று அரசியல் பேசும் இந்த இரு கட்சிகளுக்கும் பிரதான சின்னங்கள் இல்லாத இந்த தொகுதிகள் ஒரு வரப்பிரசாதமாகும். இரட்டை இலை உதயசூரியன் இல்லாத இந்த தொகுதிகளில் நிலவும் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவென்றால், திராவிட கட்சிகளின் அடிமட்ட தொண்டர்கள் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக வேலை செய்வார்கள் என்பதுதான்.